கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் மிகவும் உறுதியாக உள்ளதாக அந்த மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தெரிவித்திருக்கிறார். கண்ணாடி இழை தரைதள பாலம் கட்டப்பட்டு இதுவரை 17.50 லட்சம் பேர் வந்து பார்வையிட்டுள்ளதாகவும் தகுதியான வல்லுநர்களை கொண்டு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் அழகுமீனா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பில் என்ன இடம்பெற்றிருக்கிறது விவரங்கள்? கன்னியாகுமரியில் கடல் நடுவே விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி கூண்டு பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பார்வையிட்டு செல்கின்றனர். இந்த பாலத்தில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. இதனிடையே இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அறிக்கை வந்து வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு அரசு சார்பில் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் விவேகானந்தர் பாறையின் இணைத்து கட்டப்பட்டுள்ள இந்த கண்ணாடி தரைப்பாலத்தை இதுவரை சுமார் 17,50,000 சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளதாகவும் கண்ணாடி பாலம் உறுதியாக உள்ளதாகவும் தகுதியான பக்தர்கள் கொண்டு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த 16/8/2025 அன்று பாலத்தை ஒப்பந்ததாரர் மூலம் மேல்பகுதி பராமரிப்பு பணிகள் நடந்தபோது அதில் இருந்து ஊழியரின் கையில் இருந்த சுவிட்ச் விழுந்ததில் கண்ணாடியில் சிறிதாக ஒரு கீறல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கீறலை சரி செய்வதற்காக கண்ணாடி கொண்டு வந்து அதை மாற்றக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனால் கண்ணாடி கூண்டு பாலத்தில் எந்தவித பயமுமின்றி சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் செல்லலாம் எனவும் தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் பாலம் உறுதித்தன்மையாக இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.